ஹலோ எவ்ரிவான். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து யூபிஎஸ்சில ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக். ஒவ்வொரு வருஷமும் இந்த கொஷின் வந்து கண்டிப்பா வரும். டைட்டில் என்னன்னா த பேட்டில் ஆஃப் பிளாசி. இது எப்போ நடந்துச்சு அப்படின்னா 1757ல த பேட்டில் ஆஃப் பிளாசி நடந்துச்சு. ஏன் இது ரொம்ப முக்கியம்னா, இது வந்து ஒரு மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்டா இருந்தது நம்மளுடைய இந்தியன் ஹிஸ்டரியில. நம்மளோட வரலாற்றுல ரொம்ப திருப்பு முனையா இருந்துச்சு. சரி, நம்ம அந்த கான்செப்ட் குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்புறம் தான் பேட்டில் ஆஃப் பிளாசியாவே நம்ம படிக்க போறோம். எல்லாரும் இந்த மேப்பை பாப்பீங்கன்னு நம்புறேன். இந்த பேட்டில் ஆஃப் பிளாசி அப்படின்றது வந்து அப்போ இருந்துச்சு. இப்போ அது எந்த ஊரா இருக்கு? இது இருந்த இடம் எது அப்படின்னா, நான் இந்த ரெட் கலர்ல மார்க் பண்ணிருக்கேன்ல, பெங்கால். இப்ப இருக்கிற பெங்கால்ல தான் அப்போ வந்து பேட்டில் ஆஃப் பிளாசி நடந்துச்சு. இது ஏன் இவ்வளவு ஒரு இம்பார்ட்டன்டான கண்டென்ட் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். சரியா? சரி, பேட்டில் ஆஃப் பிளாசி. ஓகே, மூணு கேள்வி. வாட் இஸ் த பேட்டில் ஆஃப் பிளாசி? எங்க எங்க எந்த இடத்துல நடந்துச்சு? ஏன் அது இவ்வளோ இம்பார்ட்டன்ட் வரலாற்றுல அப்படின்னு இந்த மூணு விஷயத்த தான் நம்ம ஹிஸ்டரியில இப்போ வந்து நம்ம அடுத்தபடியா பார்க்க போறோம். நம்மளுக்கு வந்து அந்த மூணு கேள்வி தெரியும்னா அதோட பேக்ரவுண்ட் கதை என்னன்றது தெரியணும்ல. இங்க பாருங்க. த ரைஸ் ஆஃப் பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. பிரிட்டிஷோட ஆதிக்கம் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாச்சு ஈஸ்ட் இந்தியா கம்பெனில. அப்ப அந்த நேரத்துல இந்த பேட்டில் ஆஃப் பிளாசில மெயினான ஹீரோ ரோல் பிளே பண்ணது வந்து மூணு பேர்னு சொல்லலாம். அதுல மெயினான ஆளு சிரஜ் உத் தௌலா, நவாபு, அப்புறம் இன்னும் ஒருத்தர். ஓகேவா? இந்த சிரஜ் உத் தௌலா வந்து ஹி பிகம் த நவாப் ஆஃப் பெங்கால். பெங்காலோடைய நவாபா இருந்தாரு. டென்ஷன்ஸ் பிட்வீன் நவாப் அண்ட் த பிரிட்டிஷ் வந்து அப்போ வந்து அந்த லெவலுக்கு டேர்ம் சரி கிடையாது. அவங்களுடைய மோட்டோ என்னவா இருந்துச்சு அப்படின்னா, ஃபோர்ட் வில்லியமோட கோட்டையை கேப்சர் பண்றதா தான் இருந்தது. எந்த வருஷம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1756. அவங்களோட மெயின் கான்செப்டா என்னது இருந்துச்சுன்னா, இந்த பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோடைய லீடர் ஹெட் அந்த நேரத்துல இருந்தவங்க அப்படின்னா அவர் வந்து சட்டுன்னு சொல்லிடணும், ராபர்ட் லேவ். ராபர்ட் லேவ் அவர் யாருன்னா, ஹீஸ் அ பெங்கால் ஆர்மி ஆஃபீஸரா இருந்தாரு. அதுக்கப்புறம் இன்னொரு லீடரு யாருன்னா சிரஜ் உத் தௌலா. இவர் வந்து ஹீஸ் அ பிட்ரையல் பர்சன். Betrayal அப்படின்னா மீர் ஜாஃபர், a general in சுரஜ் ஆர்மி. மீர் ஜாஃபர்ன்றவர் வந்து சிரஜ் உத் தௌலாவோட ஆர்மில ஒரு ஜெனரலா இருந்தாரு. இவங்க இந்த மூணு பேர் தான் இந்த பேட்டில் ஆஃப் பிளாசில பிளேஸ் அ வைட்டல் ரோல். அப்போ வந்து நிறைய அலையன்ஸ் வந்திருக்கும் இல்லையா? சீக்ரெட் அலையன்ஸ் யார் யாருன்னா, பிரிட்டிஷ் மேட் சீக்ரெட் டீல். யாரோட சீக்ரெட் டீல் வச்சிருந்தாங்க பிரிட்டிஷ் அப்படின்னா, மீர் ஜாஃபரோட சீக்ரெட்டா டீல் வச்சிருந்தாங்க. அப்ப பிரிட்டிஷ் வந்து என்ன ப்ராமிஸ் பண்ணியிருந்தாங்க, இஃப் ஹி பிட்ரேட், சிரஜை பிட்ரேட் பண்ணா அவங்க வந்து he would become the new நவாப். சுரேஜை வந்து பிட்ரே பண்ணா நீ வந்து அதாவது மீர் ஜாஃபர் கிட்ட பிரிட்டிஷ் நீ வந்து சிரேஜ் உத் தௌலாவை நீ பிட்ரே பண்ணேன்னா உன்னை நான் வந்து புது நவாபா மாத்துவேன் அப்படின்றது தான் ப்ராமிஸ். யாரு கொடுத்துருக்கா அப்படின்னா பிரிட்டிஷ் கொடுத்துருக்காங்க. இந்த பிட்ரேயல் வந்து இதுதான் ஒரு கீ டு பிரிட்டிஷோடைய வெற்றிக்கு. அவங்களுடைய வெற்றிக்கு வந்து முக்கிய புள்ளியா இருந்தது இந்த கான்செப்ட். அவங்களோட பிரிட்டிஷோட வெற்றிக்கு எது கீ பாயிண்ட்ன்றதை நம்ம இப்ப பார்த்தோம். இப்போ இன்னொரு விஷயத்த பார்க்கணும், என்ன அப்படின்னா, அது எந்த இடத்துல இந்த பேட்டில் நடந்துச்சு, வேர் அப்படின்றது இருக்குல்ல. டேட் வந்து 23ஆம் தேதி ஜூன் மாசம் 1757ல நடந்தது. இதோட லொகேஷன் வந்து பிளாசே. பிளாசே இது வந்து எங்க இருக்குன்னா, நியர் பகரத்தி பகரத்தி ரிவர். பாகிரதி ரிவர் அப்படின்னு அந்த ரிவர் பக்கத்துல இருக்கு. சிரேஜ் வந்து சிரேஜ் உத் தௌலாக்கு வந்து மொத்தம் 50,000 சோல்ஜர்ஸ் இருந்திருக்காங்க அந்த நேரத்துல. அப்புறம் பிரிட்டிஷ்க்கு எப்போ அந்த நேரத்துல வந்து வெறும் 3000 சோல்ஜர்ஸ் தான் இருந்திருக்காங்க. ஆனா மீர் ஜாஃபர் ட்ரூப் வந்து மீர் ஜாஃபர் ட்ரூப் வந்து ஃபைட் பண்ணல அந்த நேரம். சரி, ஃபைட் பண்ணல. வாட் இஸ் அவுட்கம்?
அவுட்கம் என்ன அப்படின்னா பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து கடைசியில வின் ஆயிடுச்சு. சிராஜ் உத் தௌலா வந்து டிஃபீட் ஆயிட்டாரு. கடைசியில சிராஜ் உத் தௌலா வந்து கொல்லப்பட்டுட்டு மீர் ஜாஃபர் வந்து ப்ராமிஸ் பண்ண மாதிரி மீர் ஜாஃபர் தான் பிகம் த நியூ நவாப். பிரிட்டிஷ் ஆல்சோ கெயின்ட் த கண்ட்ரோல் ஆஃப் பெங்கால். இப்போ வந்து பெங்காலை கைப்பற்றிட்டாங்க, தந்திரமா செஞ்சு கைப்பற்றிட்டாங்க. ஓகேவா? கைப்பற்றினதுக்கு அப்புறம் அவங்களோட ஃபர்ஸ்ட் மேஜர் ஸ்டெப் இன் பிரிட்டிஷ் காலனைசேஷன் ஆஃப் இந்தியா என்ன அப்படின்னா ஈஸ்ட் இந்தியா கம்பெனி காட் எனார்மஸ். அவங்க கிட்ட அதிகமா பவர் இப்போ வந்துருச்சு, வெல்த்தும் வந்துருச்சு. இப்ப அவங்களுடைய பொலிட்டிக்கல் டாமினன்ஸை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம இந்தியாவில். இந்த பிக்சர்ல நீங்க பாக்குற அந்த பெரிய பிக்சர் தான் அந்த பேட்டில் ஃபீல்டு, அந்த அப்போ நடந்த ஃபீல்டு. இந்த சைட்ல மை ரைட் சைட்ல இருக்கிற பிக்சர் தான் வந்து ராபர்ட் லைட். இவர் தான் நம்மளுடைய கதாபாத்திரம்னே சொல்லலாம் இந்த பேட்டில் ஆஃப் பிளாசேக்கு. As a conclusion, the Battle of Plassey வந்து has changed the history. நம்மளோட இந்தியாவோட வரலாற்றையே புரட்டி போட்டிருக்கு. அது மட்டும் it marked the end of the independent rule அப்படின்றத வந்து மாத்தி போட்டுருச்சு. ஸ்டார்ட் ஆஃப் பிரிட்டிஷ் எம்பையர் எக்ஸ்பேன்ஷன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம நாட்டுல வந்து பிரிட்டிஷோடைய ஆதிக்கம் வந்து அதிகமாக ஆரம்பிச்சு. அடுத்த வீடியோல உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். Until then, bye.